குட்டி ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வெச்சுசாமில் பார்க்க போகிறது மிக்சர் ஜாரில் அரைச்சா இட்லி மாவு தாங்க. இந்த இட்லியை பார்த்தோம்னா யாருமே மிக்சியில் அரைச்சதுன்னே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு நல்லா மெது மெதுன்னு சாஃப்டாக இருந்துச்சு. ஆறுனதுக்கு அப்புறமே நல்லா சாஃப்டாக இருந்துச்சுங்க. ரொம்ப வறண்டுலாம் போகல. அதுக்கு ஒரு ட்ரிக்கும் யூஸ் பண்ணேன். அது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் IR20 தாங்க நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்க மாதிரி தாங்க இருக்கும். யாராவது கொஞ்சம் போரிங்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதனால் ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. இன்றைக்கி 2 உலக்கு இட்லி அரிசிக்கு அரை உலக்கு உளுத்தம் பருப்பு அந்த ரேஷியோ எடுத்துக்க போகிறேன். இதுவே கிரைண்டரில் அரைக்கிற மாதிரி இருந்தால் 5 உலக்கு அரிசி அப்படின்னா 1 உலக்கு உளுத்தம்பருப்பு அப்படின்ற மாதிரி அரைச்சிப்பேன். இது மிக்சர் ஜாரில் அரைக்கிறதுனால 4க்கு 1 கணக்கில் வச்சு நான் அரைச்சிக்கிறேன். எப்போவுமே நான் இட்லிக்கு ஊற வைக்கிற அரிசின்னு பார்த்தீங்கன்னா IR20 தாங்க. அதுதான் நல்லா இட்லி சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா ஒரு பசையோடு இருக்க மாதிரி இருக்கும். வரவரனே ஆகாது. 6 நாளுமே நல்ல சாஃப்டாகவே இருக்கும். அரிசி பருப்பு எல்லாம் தனித்தனியாக கழுவிட்டு நல்ல தண்ணி பிடிச்சி ஒரு 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்க போகிறேங்க. வெந்தயம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சுக்கிறேன். அதையும் நான் தனியாக தான் ஊற வச்சுக்க போகிறேன். அது உளுந்து நம்ம மிக்சர் ஜாரில் சேர்க்கறதுக்கு முன்னாடி வெந்தயத்தை போட்டு ஒரு 2 சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்குவேன். அதனால் எல்லாத்தையுமே தனித்தனியாக தான் ஊற வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊற வைக்கிற அரிசி ஊற வைக்கிறதுமே இந்த அரிசி பருப்பு எல்லாம் ஊற வைக்கிறதுமே குறைஞ்சது ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சாதாங்க நல்லாயிருக்கு. இப்போ 2 மணி நேரம் ஊற வைக்கிறதுக்கும் 4 மணி நேரம் ஊற வைக்கிறதுக்குமே வித்தியாசம் இருக்குங்க. இப்போ எனக்கெலாம் பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் ஊற வச்சு நம்ம அரைக்கிறோம் அப்படின்னாக்கா அது பொங்கி வரத்துக்கு அந்த பதம் இட்லி மாவு பதம் வரணும் இல்லைங்களா, அது வரத்துக்கு ரொம்ப டைம் எடுக்குது. அதுவே ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு நான் அரைக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு 8 மணி நேரத்துலலாம் மாவு கரெக்டான பதம் வந்துடுது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கைப்பக்கமும் இருக்கும். எனக்கு ஒரு 4 மணி நேரமாவது ஊற வச்சாதான் நல்லாயிருக்கு. அரிசி பருப்பு எல்லாம் நல்லா கழுவிட்டு நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை தான் நான் ஊற வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இது அப்படியே ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். உளுத்தம் பருப்பையும் நான் ரூம் டெம்பரேச்சரே தாங்க வச்சு ஊற வச்சுக்கிட்டேன். ஃப்ரிட்ஜிலலாம் வச்சு ஸ்டோர் பண்ணல. இப்போ நார்மலாக எப்படி நம்ம ஊற வைப்போமோ அதே மாதிரி தான் நான் ஊற வச்சேன். இப்போ 4 மணி நேரம் ஆகிடுச்சுங்க. ஃபஸ்ட்டு நம்ம உளுத்தம் பருப்பு தான் போட்டு அரைச்சிக்க போகிறேன். நம்ம எப்படி கிரைண்டரில் தனித்தனியாக அரைச்சிப்போமோ அதே மாதிரி தான் மிக்சர் ஜார்லேயும் தனித்தனியாக அரைச்சிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வெந்தயத்தை போட்டு 2 சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு போட்டு அரைச்சிக்க போகிறேங்க. உளுத்தம் பருப்பு அரைக்கும் போதும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தான் அரைச்சிக்க போகிறேன். எடுத்த உடனே நிறைய தண்ணி ஊற்ற போகிறதில்ல. இன்றைக்கி மிக்சர் ஜார் யூஸ் பண்ணி இட்லி மாவு அரைக்கிறதுக்கு ரீசனே நிறைய பேர் நினச்சிட்ருக்கலாம் மிக்சர் ஜாரில் யூஸ் பண்ணோம்னாக்கா இட்லி வரன்னு ஆகிடும் அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் இல்லைங்க. இன்னொன்று குட்டி குழந்தைங்க 1 இயர் பேபி இருப்பாங்க, சில பெரியவங்க இருப்பாங்க, அவங்களுக்குலாம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். சில பேர்த்துக்கு அடல்ட்ஸ்க்கே பார்த்திங்கன்னா அசிடிட்டி அதிகமாக இருக்கலாம். அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப புளிச்ச மாவு யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் புதுசாக மாவு அரைச்சி யூஸ் பண்ணும்போது அவங்க உடம்புக்கு நல்லது. அதனால் சரி நம்ம இப்போ ஊருக்கெலாம் போயிட்டு வரும்போது வந்த உடனேயே மாவெல்லாம் அரைச்சி வைக்க முடியாது இல்லைங்களா, அப்போ இருக்கும்போது கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு 2 டம்ளர் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டு அப்புறம் நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 2 நாள் கழித்து கூட நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த ரீசனுக்காக தான் இன்றைக்கி மிக்சர் ஜாரில் அரைச்சது நல்லா வந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உளுந்து அரைக்கும் போதுமே நம்ம உளுந்து ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணியே தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு 2-3 தடவை மட்டும்தான் தண்ணி சேர்த்துட்டு அரைச்சேன். மாவு நல்லா திரண்டு வந்துருந்துச்சு. உளுத்தம் பருப்பு நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க. நான் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இதில் என்ன ஒரு விஷயம்னா, சில பேர் நினைக்கலாம் இந்த மிக்சர் ஜாரில் அரைக்கும்போது இந்த பருப்பெல்லாம் போய் அடியில் அந்த பிளேடெல்லாம் சுற்றி அப்பிருக்கும் இல்லைங்களா, அதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். அப்படிலாம் யோசனையே தேவையில்லைங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட். அதுலேயே கொஞ்சம் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்சர் ஜாரில் வச்சு 2 சுற்று சுற்றினோம்னா கொஞ்சம் அதில் இருக்க உளுந்தெல்லாம் வந்துடும். அதை அந்த உளுந்தோடையே ஊற்றிட்டு நம்ம நல்லா தண்ணி பிடிச்சி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். கடைசியாக அரிசியும் அரைச்சி முடிச்சுட்டு நல்லா சுத்தமாக பளிச்சுன்னு ஆகிடும். அப்படி தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுங்க, ஒருவேளை மிக்சியில் அரைக்கிற மாதிரி இருந்தால். இப்போ மிக்சர் ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் ஒரு 1/2 டம்ளருக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு அதையும் இந்த மாவு கூட கலந்துட்டேன். ஏன்னா கொஞ்சம் கெட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கையை வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அடித்து எடுக்கும்போது உளுந்து நல்லா இன்னுமே பொங்கி வந்த மாதிரி இருக்கும் நமக்கு. மிக்சர் ஜாரில் அரைச்ச உடனே எடுத்து ஊற்றினா பார்த்தீங்களா உளுந்த மாவு, அந்த உளுந்த மாவுக்கும் நம்ம இந்த மாதிரி நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்க்குற உளுத்த மாவுக்கும் நல்லாவே வித்தியாசம் தெரியுங்க.
மாவு லைட்டாக நல்லா ப்ளஃபியாக வந்திருக்குங்க, பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். ஊற வச்சிருந்த அரிசியவும் அரைச்சாச்சுங்க, 2 தடவையாக சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். சிறு ரவை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பதத்தில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நைஸாக ஆகலை, சிறு ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு இந்த உளுந்த மாவு கூடயே சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். அரிசி அரைச்சி முடிச்சதுக்கு அப்புறமாவே ஜாரை கையோட கழுவிட்டேங்க. நான் சொன்ன மாதிரி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியில் வச்சு 2 சுற்று சுற்றிட்டு நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. ஏன்னா நமக்கு பிளேடுக்கு அடியில் நம்ம விரல்லாம் வச்சு க்ளீன் பண்ணுறதுனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணோம்னா ரொம்பவே ஈஸி. இப்போ மிக்சர் ஜார்லாம் காஞ்சி போச்சு, கொஞ்சம் கழுவுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னாக்க இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். இதே போல் மசாலாலாம் அரைச்சிட்டு கொஞ்சம் ஹெவியான ஸ்மெல் இருக்குது அப்படின்னு நினச்சோம்னாக்க அதுலேயே ஒரு ட்ராப் லிக்விட் விட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம மிக்சியில் வச்சு 2 சுற்று சுற்றி எடுத்துடலாம். சுத்தமாக க்ளீன் ஆகிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். நான் இந்த ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணேன்னா அது வேறு ஒன்றும் இல்லைங்க, விளக்கெண்ணெய் தான். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் குட்டி, அதாவது டீஸ்பூனில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்தோம்னா போதும். ஒரு எண்ணெயே ஒரு 4-5 ட்ராப் சேர்த்தா போதும். அரைக்கும் போதே கொட்டைமுத்து போட்டு அரைக்கணும்னு நினச்சி வச்சுருந்தேன், ஆனால் மறந்துட்டேன். அதனால் இப்போ வந்து விளக்கெண்ணெய் ஒரு 4-5 சொட்டு விட்டு கலந்து வச்சுக்கிறேன். விளக்கெண்ணெய் இல்லைன்னா கூட நல்லெண்ணெய் கூட சேர்த்துட்டு இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கலாங்க. அப்போ தான் இட்லி வந்து அப்படியே நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இது மாதிரி தாங்க நம்ம சில டைம் மெஷினில் கொடுத்து இட்லி மாவு அரைப்போம் இல்லையா, அப்போ வந்து கொட்டைமுத்தியும் ஒரு 4-5 போட்டு அரைக்கி கொடுத்துட்டோம்னாக்கா நல்லாயிருக்கும். ஒரு படிக்கு அரிசி எடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா ஒரு 4-5 கொட்டைமுத்து போதும். தூளெல்லாம் எடுத்துகிட்டு அதுலேயே போட்டு அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்படி செய்யும்போது நல்லா வாசனையாகவும் இருக்கும், இட்லி வந்து துணிலெல்லாம் ஒட்டாதுங்க, நல்லாயிருக்கும். இப்போ நைட்டு தான் இந்த இட்லி மாவு கரைச்சி வச்சுருந்தேங்க, வேலையெல்லாம் முடிச்சுட்டு. இப்போ காலையில் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 1/2 பாத்திரம் இருந்த மாவு பார்த்திங்கன்னா இப்போ 3/4 அளவுக்கு வந்துருச்சு. பார்க்கும்போதே தெரியும் நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்குன்ட்டு. லைட் வெயிட்டாக இருந்துச்சுங்க மாவு. இன்னொன்று, நம்ம மாவு கரைக்கும் போதே வந்து ரொம்ப திக்காக இல்லாமல் ஒரு மெஷினில் அரைக்கிறதாகட்டும், மிக்சர் ஜாரில் இல்லைன்னா கிரைண்டரில் எதில் அரைச்சாலுமே கரைக்கும் போது ரொம்ப கெட்டியாக கரைச்சிட்டோம் அப்படின்னாக்க இட்லி ரொம்ப ஹார்டாகிடும். அதே கொஞ்சம் தளர்வாக கரைச்சிட்டோம் அப்படின்னாக்க நல்ல ஒரு டெக்ஸ்சர் இருக்கும். இப்போ இட்லி ஊற்றி வச்சிடலாங்க. என்னோடது பார்த்திங்கன்னா குட்டி இட்லி பானை, ஒரு 8 இட்லி ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும். நல்லா அது இண்டாலியம்ங்கிறதுனால நல்லா ஹெவியாக இருக்கும். மற்றபடி நிறைய பேர் இருக்காங்கன்னா மட்டும்தான் நம்ம குக்கரில் ஊற்றுவோம் இல்லையா, அந்த பிளேட்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது யூஸ் பண்ணுறது. மற்றபடிக்கு வந்து எனக்கு இதுதான் நல்லா செட் ஆகும். இட்லியும் ஒரு கரெக்டான அளவில் இருக்கும், ரொம்ப குட்டியாக இருக்காது. இப்போ இட்லி பாத்திரத்தில் ஏற்கனவே தண்ணி ஊற்றி வச்சுட்டு நல்லா கொதி வந்துருச்சு. இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பிளேட் இதில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சாலே போதுங்க. இது சின்ன பானை அப்படிங்கிறதுனால ஒரு 5 நிமிஷம் வெந்தாலே எனக்கு போதும். தண்ணியை கொதிக்க வச்சுட்டு பிளேட் வைக்கும்போது தாங்க சீக்கிரமாக இட்லி வெந்துடும். இன்னொன்று டெக்ஸ்சரும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தாங்க நான் இட்லி பானையை ஓப்பன் பண்ணுறேன். ஆஃப் பண்ண உடனே நான் ஓப்பன் பண்ணல, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் இந்த இட்லி பிளேட்லாம் எடுக்கிறேன். இட்லி எடுக்கிறதுக்கு இன்னொரு ஈஸியான மெத்தட் என்னென்னா, நம்ம கடைங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த இட்லி பிளேட்டை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு அப்படியே கமுத்திடுவாங்க. அப்புறம் பின்னாடி பக்கமாக துணியோட பின்னாடி பக்கமாக தண்ணி தெளிச்சிடுவாங்க. இந்த இட்லி கடைங்கள்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் எடுப்பேன். அதனால் ஈஸியாகவே இருக்குது. இந்த மாதிரி மெத்தடில் நம்ம இட்லி எடுக்கும்போது கொஞ்சம் கூட துணியில் ஒட்டுறது இல்லைங்க. துணியில் ஒட்டாமல் இருந்தாலே நம்ம துணி அலசறது வந்து டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம். இதுக்கு பயந்துக்கிட்டே தான் நம்ம வந்து இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவி நம்ம இட்லி ஊற்றி வச்சிடுறது. இட்லி துணி போட்டு ஊற்றுறவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம மாவு அரைக்கும்போது கொட்டைமுத்து போட்டு அரைச்சாலோ இல்லை அப்படி இல்லைன்னா கடைசியாக விளக்கெண்ணெயோ இல்லை கொஞ்சமாக நல்லெண்ணெயோ ஊற்றி கலந்து வைக்கும்போது அதுவுமே நமக்கு இட்லி துணியில் இட்லி ஒட்டாமல் நல்லா வந்துடும். அவ்வளோதாங்க. மிக்சர் ஜார் யூஸ் பண்ணியுமே இவ்வளோ சாஃப்டான இட்லி ஊற்ற முடியும் அப்படின்றத தெரியாதவங்க தெரிஞ்சிருப்பீங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்படியே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. புது வியூவர்ஸ் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.